ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். Taste the daily. 60-70களில் தான் இந்த சிலை கடத்தல்ங்கிறது அதிகமாக நடந்தது. ஸோ இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் வந்து அமெரிக்காவில் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த அமெரிக்காவுக்கு தான் முதல்ல இதெல்லாம் போகிறது. ஸோ இடைத்தரகர்கள் இங்கேருந்து நியூயார்க்குக்கு விற்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அதை வந்து ஒரு போலித்தனமான ஒரு ஆவணங்களை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. சோழர்கள் காலத்துலேருந்து, குறிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து, இந்தியாவிலேருந்து, மற்ற இடங்கள்லேருந்தும் வரது வந்து ரொம்ப டிமாண்ட் ஆகிடுச்சு. ஆஸ்திரேலியாவில் கிடச்சிருக்கிற 3 பொருட்களில் ஒன்று நந்தி. ஆறு முகத்தோட இருக்கிற ஒரு மயில் வாகனத்தோட அவர் வந்து உட்காந்துருக்காரு. அதை பார்த்தாலும் நமக்கு தெரியாதா இது இருக்க வேண்டிய இடம் எது? இது கோவிலில் ஒரு மூலவர் இருக்கிறவாரு கர்சியில். என்ன மாதிரி உங்களை மாதிரி இருக்கிற ஆட்கள் பார்த்தா இதை ஒன்றும் பண்ண முடியாது. பட் பிரதமர் மோடி இந்த மாதிரி இடத்துல பார்க்குற போது அவர் அப்படி பேசாமல் இருக்கணுங்கிற அவசியம். இதில் நிச்சயம் நம்ம ஒன்று பெருமைப்படணும். நம்ம பொருள் நம்மள்கிட்ட வந்திருக்கு, இது நம்ம பத்திரமா வச்சுக்கணும். இதில் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேங்க. சில பேர் கேட்பாங்க, அங்கே பாதுகாப்பாக தானே இருக்குது, இங்கே வந்தாலும் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது இல்லை, அங்கே பாதுகாப்பாக இருந்தால் என்ன தப்புன்ட்டு. பாதுகாப்பாக இருக்கிறது அது அவங்களுக்கு ஓகே, ஆனால் அது அவங்க உடமையா? கீழடியில் கண்டுபிடிக்கல, இங்கே இந்து கடவுள்களை வழிபடவே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்தை வந்து அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிற மாதிரி தான் மோடி அங்கேருந்து கொண்டு வர்றாரு. இவங்களுக்கான பதிலை அவர் வெளிநாட்டிலேருந்து கொண்டு வர்றாரு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது ஒரு சைடு அவரோட அக்கறை, உடனே கொண்டு வந்து அவரோட கடமையை செய்கிறாரு. அது மூலமாக அவர் சொல்கிற அரசியல் செய்தி இப்போ வந்து நம்ம வந்து சொல்லலாம், நீங்கள் பரப்புறீங்க திணிக்கிறீங்கன்ட்டு. ஒரு காலத்தில் எப்படி இது நடக்கும்? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேரம் நம்மோடு பேச இருப்பது மூத்த பத்திரிகையாளர் சிவா அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் ரூபன். சார் நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார் இப்போ பிரதமர் அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் பல நாடுகளுக்கு போயிட்டு வராங்க. அந்த வகையில் வந்து ஆஸ்திரேலியா வந்து சென்றுட்டு தமிழ்நாட்டை சேர்ந்த சிலைகள் வந்து மீட்டு கொண்டு வராங்க. 10 வருடங்களாக போராட்டத்துக்கு பிறகு வந்து கிடைச்சிருக்குன்னு அவங்களே சொல்றாங்க. நீங்க அமெரிக்காவில் இருக்கிறீங்க, உங்களுக்கு இது சம்பந்தமா பல தகவல் தெரியும். தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் நீங்க. கண்டிப்பா. இது எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த சிலையானது எப்படி வெளிநாட்டுக்கு கடத்தப்படுது, இன்னும் எத்தனை இருக்குது, இது இந்த அரசு தான் இப்படி முயற்சி பண்ணி எடுக்குதா, இல்லை இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் பீரியட்ல எடுத்தாங்களா? இது இந்த கடத்தல் அப்படிங்கிறது முதல்ல சட்டபூர்வமா இல்லாம திருட்டுத்தனமா கடத்தல் தான். அதாவது தமிழ்நாட்டில் ரிமோட்ல இருக்கிற கிராமங்கள், அங்க வந்து தமிழ்நாட்டில் கோவில்கள் இல்லாத கிராமமே கிடையாது. இது பழங்காலத்து கோவில்கள், சோழர் காலத்துல அவங்க கட்டாத கோவில் கிடையாது. எல்லா கிராமத்துலயும் கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்துல கோவில் இல்லாத ஊரே கிடையாது. ஆனா அதே சமயத்துல ரிமோட்ல இருக்கிற கிராமங்கள்ல அந்த கோவில்களுக்கு பாதுகாப்பும் அவ்வளோ கிடையாது. அங்க இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு அது ஒரு பெரிய பொக்கிஷம்னு தெரியாது. அது எப்போ, இதெல்லாம் 60-70ல 60-70ல அவங்களுக்கு அதோட அருமை தெரியாது. அப்பதான் வந்து நமக்கு விடுதலை அடைஞ்ச அப்புறம் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், பிரிட்டிஷ் நம்மளை ஆண்ட காலத்தை விட அதுக்கு பிறகு நடந்த 60-70களில் தான் இந்த சிலை கடத்தல்ங்கிறது அதிகமாக நடந்திருக்கு. 60-70 அப்பதான் உண்மையில அதிகமாக நடந்தது. முன்னாடி கொஞ்சம் நடந்துச்சு. பிரிட்டிஷ் காலத்துல அவங்க வந்து விருப்பப்பட்டு எடுத்துட்டு போனது. ஏன்னா அவங்களுக்கு அப்போ அவங்க கையில தான் கண்ட்ரோல் இருந்தது, அது கடத்தல் இல்லை, அவங்களாவே எடுத்துட்டு போனாங்க. சில சமயம் வந்து அந்தந்த கிராமங்கள்ல இருக்கிற குறுநில மன்னர்கள் அந்த பிரிட்டிஷ் அரசர்களை திருப்திப்படுத்துறதுக்காக அவங்களும் வந்து கொடுப்பாங்க, இது நீங்க வச்சுக்கோங்க. ஆனா கோவில்ல இருக்கிறத அவங்க கொடுக்க மாட்டாங்க. அவங்க சில பரிசு பொருட்கள் மாதிரி சிலதுல கொடுத்துருப்பாங்க. பட் இந்த கடத்தல்ங்கிறது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். நான் இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு 60-70களில் தான் வந்து ரொம்ப அதிகமா நடந்தது. ஏன்னா அப்பதான் வந்து சட்டங்கள் வந்து அதிகமா இல்லை. ஸோ இந்த கிராமங்கள்ல ரிமோட்ல இருக்கிற கோவில்ல அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம். இதை ஈஸியா கடத்தி என்ன ஆகும், அங்கேருந்து அவங்க திருடி, அது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் இருக்கு. ஸோ இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் வந்து அமெரிக்காவில் அதிகமாக இருக்கு. ஸோ அந்த அமெரிக்காவுக்கு தான் முதல்ல இதெல்லாம் போகிறது. அமெரிக்கா மாதிரி இடம் பெரிய கண்ட்ரிக்கு போயிடுச்சுன்னா, ஏன்னா அங்கே தான் அவங்களுக்கு வந்து அதை விற்கிறதுக்கு தெரியும், வேற ஒன்றும் இல்லை. அது எல்லாமே வியாபாரம் தான். இங்கேருந்து இவங்க இடத்துக்கு போனோன்னா நடுவில் இடைத்தரகர்கள், அந்த இடைத்தரகர்கள் அமெரிக்கா மாதிரி ஒரு இடத்துக்கு எடுப்பவங்கன்னா, ஏன்னா அங்கே தான் மார்க்கெட். ஸோ அந்த மார்க்கெட்டுக்கு போன உடனே அதை விளம்பரம் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு பொருள் வந்திருக்கு. இதெல்லாமே கள்ளக்கடத்தல் விளம்பரம் தான். ஆனால் 60-70களில் இதோட வந்து கண்ட்ரோல் ரொம்ப கிடையாது. ஸோ அப்படி போன உடனே அதை வந்து தனிப்பட்ட மனிதர்கள் ஸோ இதை வந்து வாங்குவாங்க.
அவங்க எதுக்கு வாங்குறாங்கன்னா அவங்க வியாபாரம் பண்ணதுக்கு தான், அவங்களுக்கு தான் இதை வாங்குறதுக்கான வசதி இருக்கு. இல்ல 2 டைப் பார்க்கலாம். காசு இருக்கிறவங்க அழகுக்கு, ஷோக்கு, இந்த மாதிரி ஆன்டி கலெக்ஷன்லாம் வாங்குறாங்க. அதை நான் பார்த்துருக்கிறேன். இது வந்து பெரிய பெரிய பொருளா ஒரு ஐம்பொன்ல செஞ்ச சிலைகள், இதை அமெரிக்கா வாங்கி என்ன பண்ணுது, அவங்க வந்து காட்சிப்படுத்தி அதுல வருமானம் ஈட்டுறாங்களா, இது என்ன நோக்கத்துக்காண்டி அவங்க வாங்குறாங்க? நீங்க அமெரிக்கா வாங்குறேன்னா நீங்க அமெரிக்கா அரசை நினைக்க கூடாது. இந்த மாதிரி அமெரிக்கா அங்க இருக்க தரகர்கள், அமெரிக்கா அங்க இருக்க தரகர்கள் வாங்குறது உலக அளவுல இருக்கிற மியூசியம்களை விற்கிறதுக்கு. ஓகே, மியூசியத்துல இப்ப என்ன ஆச்சு, 60-70களில் இந்த மாதிரி இந்தியால குறிப்பா தமிழ்நாட்டுல சோழர்கள் ஆண்ட இடங்கள்ல இந்த மாதிரி ஒரு அபூர்வ பொக்கிஷம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு விளம்பரம் கிடைச்சு போச்சு. ஏன்னா இதெல்லாம் நம்ம நினைக்கலாம் நமக்கு சாதாரண கல் சிலதான்ட்டு, அவங்க ஆங்கிள்லாம் இதெல்லாம் வந்து ஒரு அரிய பொருள். அவங்களுடைய இதில் இவ்வளோ அழகாக ஒரு இப்போ கிடச்சிருக்கிறது வந்து ஒன்று நந்தி, அதை எடுத்துப்போமே. ஆஸ்திரேலியாவில் கிடச்சிருக்கிற 3 பொருள்களில் ஒன்று நந்தி. அதை எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க. அந்த ஒரு மாடை உட்காந்துருக்கிற போசன், நீ நந்தின்னு பார்க்கறது நமக்கு வந்து ரிலீஜியஸ் இது. அது அவங்க கண்ணிலேருந்து என்ன தெரியும், ஒரு மாடு நல்ல அலங்கார வேலைப்பாடோட உட்காந்துருக்கு, அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கலைப்பொருளோட வேல்யூ ஒரு இந்த மாதிரி ஒரு மியூசியமில் வைக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய அடிஷனாக போச்சு. எங்கள் மியூசியத்தில் இப்படிலாம் பொருள் இருக்குது, அவ்வளோதான் அவங்க நினச்சாங்க அதை. ஸோ இது இடைத்தரகர்கள் வாங்கி இதை வாங்கிறதுக்கு வந்து நிறைய பணம் படைச்சவர்கள் தான் வாங்குவாங்க. அவங்க அதை வாங்கி அதையும் விட அதிகமாக பணத்துக்கு அந்த மியூசியம் கலைப்பொருள்களை வந்து கண்காட்சிப்படுத்துகிற இடம் அவங்க வந்து விற்க ஆரம்பித்தாங்க. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக அது இன்னும் கொஞ்சம் பரவி இது ரொம்ப அழகாக இருக்குது. சோழர்கள் காலத்துலேருந்து குறிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து இந்தியாவிலேருந்து மற்ற இடங்கள்லேருந்தும் வர்றது வந்து ரொம்ப டிமாண்ட் ஆயிடுச்சு. அதே சமயத்தில் அவங்க என்ன நினச்சாங்க, இதெல்லாம் வந்து ஒரு அரிய பொருள், நம்ம வைக்கணும், ரொம்ப அழகாக இருக்குது, அவ்வளோதான் நினச்சாங்க. அப்போ வந்து வேறு எந்த விதமான சட்டமும் இல்லை, இது வேற நாட்டிலேருந்து வருது, இது வந்து திருடிட்டு வராங்க அப்படிங்கிற எண்ணம் அந்த நேரத்தில் இல்லை. ஓகே, இப்போ தான் நான் கொஞ்சம் அரசியல் உள்ள போகிற மாதிரி ஒரு கேள்விகளை கேட்குறேன். கேட்கணும். இங்குள்ள கவர்மெண்ட்டை தான் இந்த அறநிலையத்துறை கோயில் கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது. பல கோயில்கள் ரொம்ப பாரம்பரியமான, அதாவது 1000 ஆண்டுகள் பழமையான கோயில்கள்லாம் சிதலம் அடைஞ்சு ஒரு சில இதை பராமரிப்பின்றி கிடக்குது. இது கவர்மெண்ட்டே எடுத்து பண்ணுது. இதை மீறி எப்படி சார் போகுதுன்னா, ஓகே வராங்க திருத்தனமாக ஏமாற்றி எடுக்கிறாங்க. இது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏன் முனைப்பாக இதை பண்ணலை? ஏன்னா இது வந்து மோடி அவர்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எடுக்குது. சரி, ஓகே, இங்கேருந்து தமிழக அரசு சார்பாகவும் மூவ் பண்ணலாம், நீங்க பெருசா பண்றது இல்லை, அது எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல, நீங்க இந்த திருடு போன காலகட்டத்தை பார்த்தோன்னா சொன்ன மாதிரி 60-70 திருடு போனது அதிகம். அதுக்கப்புறம் தான் வந்து இதுக்கான சட்டங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு இன்டர்நேஷனல் லெவலில் இதுக்கப்புறம் சட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, இப்போ 60-70லேருந்து இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு வந்தான்னா இப்போ வந்து சட்டம் ஜாஸ்தி. ரெண்டாவது, இப்போ மியூசியத்தில் இருக்கிற அதை வச்சிருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க, இது நமக்கு அழகா இருக்கே தவிர இது நம்மளுடைய உரிமை இல்லை. இப்போதான் அதோட உணர்வு இப்போதான் வருது, இது நமக்கான உரிமை இல்லை, நம்ம பெருமை பீத்திக்க முடியாது, இதோட உரிமை வேற எங்கேயோ இருக்கு, இது நம்ம வச்சிருக்கிறது எங்கேருந்தோ எடுத்து நீங்க கொண்டு வந்து வச்சிருக்க அளவுக்கு உலகத்துல தெரிஞ்சு போச்சு. இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு வர, இது ஏன் கவர்மெண்டால கட்டுப்படுத்த முடியலன்னா, கவர்மெண்ட் கட்டுப்படுத்தலாம். மாநில அரசு நினைச்சார்னா இதை வந்து கட்டுப்படுத்தலாம். அவங்க வந்து நம்ம வழக்கமான வந்து ஊழல் கரப்ஷன் தான். இப்போ வந்து ஒரு சிலை கடத்தல்ல ஒருத்தர் ஈடுபடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க தனிப்பட்ட முறையில எங்க முடியாது, அதிகாரிகள் உள்ள இருக்காங்க, இவங்க தான் கடத்துறாங்க அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இங்கேயே நம்ம பார்த்தோமே, ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி பொன் மாணிக்கவழியர் அவர் வந்து வெளியே கொண்டு வந்த விஷயங்கள் நிறையா. அப்போ வந்து சென்னையில இருக்கிற ஆழ்வார்பேட்டையில ஒரு பர்டிகுலர் ஒருத்தரோட வீட்டுக்கு போன போது தீனதயாளன் அங்க வந்து அவ்வளவு சிலைகளை கண்டுபிடிச்சாங்க. அதெல்லாம் எங்கேருந்து வந்தது, அவர் கலெக்ட் பண்றாரு. அவர் வந்து ஒரு ஹப், கடத்துறவங்க இவர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துறாங்க, அவங்களுக்கு உடனே பணம் வேணும். இது எங்கேயோ போய் நியூயார்க்ல இருந்து மெக்சிகோ போய், மெக்சிகோல இருந்து ஆஸ்திரேலியாக்கோ நியூசிலாண்டுக்கோ போயிட்டு வர பணத்தை விட வரைக்கும் அவங்க காத்துட்டு இருக்க மாட்டாங்க. நான் எடுத்துட்டேன், என் கையில பணம், ஏன்னா சிலையை கையில வச்சுக்க பயப்படுவாங்க, கண்டுபிடிச்சிட்டா மாட்டுருவாங்க. ஸோ உடனே வந்து ஒருத்தட்ட கொடுத்துட்டு அவர்களுக்கு கொடுக்குற பணத்தை இவங்க வாங்கிட்டுருவாங்க. ஸோ தீனதயாளன் மாதிரி இப்போ இருக்கிறவர், அவர்கிட்ட தான் இடைத்தரகர்கள், அவர் தான் இடைத்தரகர். அங்கேருந்து அது வந்து அமெரிக்கா மாதிரி இடத்துக்கு போகும், அதுக்கப்புறம் வந்து மற்ற இடங்களுக்கு போகும். ஸோ இந்த சட்டம் வந்து அப்போ வலிமையாக இல்லாததுனால இது ரொம்ப சுலபமாக நடந்தது. இந்த நம்ம கவர்மெண்ட் பண்ண வேண்டியது சட்டத்தை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கணும். ரெண்டாவது, அவங்க மனுஷங்களுக்கு இது நம்மளுடைய பொக்கிஷம், இது நம்ம வந்து திருட விடக்கூடாது, இது நம்மளுடைய விஷயத்தை இதை வேற எங்கேயாவது திருட விட்டோம்னா என்ன அர்த்தம், நம்மளை பெற்றவங்களை நம்ம எதாவது காட்சி பொருளாக்குவோமா? இது உதாரணமாக சொல்கிறேன் பாருங்க, கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமாக இருக்கலாம். இப்போ வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மியூசியம் இருக்குது, உலகத்தில் இருக்கிற மனிதர்களை வகைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி வச்சு நம்மளுடைய அம்மாவை கொண்டு ஒரு இடத்துல வச்சு இப்படிதான் ஒரு இந்திய பெண்மணி இருப்பான்னு நாங்கள் வச்சானா நமக்கு பார்த்தா எப்படி இருக்கும்?
அந்த மாதிரி உணர்வு எனக்கு இருந்தது. நான் அமெரிக்காவில் பல இடங்களுக்கு போயிருக்கேன். மியூசியத்துக்கு போனபோது அங்கே ஒரு முருகன் சிலையை பார்த்தபோது, இந்த முருகன் சிலை கோவிலில் இருக்க வேண்டியது இங்கே ஒரு கூண்டுக்குள்ளே வச்சு அதை எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்களே அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்? இது நம்ம கடவுள். இதை நீங்கள் ஒரு பொறுப்பாக இருக்கணும், ஒரு அக்கறையாக இருக்கணும், கடமையாக சொல்கிறீங்க. தமிழர்களுக்கு உண்டான ஒரு கடமையாக சொல்கிறீங்க. இதில் ஒரு 3 டைப் கிட்ட இருக்குது. இது எப்படின்னா, ஒன்று ஒரு பொருள் அழகாக இருக்குது, அது கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது, இல்லை எங்கேயும் இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அதை ஆசைப்படுறேன். ஒன்று சொந்தமாக நான் வச்சுக்கிறேன், எனக்கு ஷோக்கு வச்சுக்கிறேன், இல்லை என்கிட்ட நான் அந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன், எனக்கு ஒரு ஆசை. இது ஒன்று இருக்கும். இன்னொன்று இதை வாங்கிட்டு போகிறவங்களும் பெருசாக இது நீங்கள் சொன்ன மாதிரி அங்கேயும் காட்சி தான் படுத்துகிறாங்க அப்படின்ட்டு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? எப்பவோ செஞ்ச ஒரு சிலை, இதை எங்கே வைக்கணும், ஏன் நம்ம தவற விட்டோம்? இன்னொன்று எல்லாரும் விரும்புகிறாங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களும் விரும்புகிறாங்க. இப்போ நானே எனக்கு அழகாக இருந்துச்சுன்னா நான் எடுத்துக்கிறேன், ஏன்னா எனக்கு வேணும், இது ஒரு ஆர்டிக் பீஸ் அப்படிலாம் நினைக்கிறேன். இந்த மனோபாவத்தை நம்ம எப்படி தான் இதுலேருந்து வரணும்? இல்லை, ஒருத்தன் காசுக்காண்டி கொடுத்துட்டு போயிடுவான், பாட்டையை போட்டு கலகாண்ட கொடுத்துட்டு போயிடுவான்னு வைங்களேன். ஆனால் இதை ரசிக்கிறது எல்லாருமே பண்ணுறாங்களே. பணம் வச்சிருக்கிறவங்க, சிலவங்க வெளிநாட்டுக்குலாம் அனுப்புறது கிடையாது, ஓனாவே வீட்டில் அவங்க வீட்டில் வச்சிருக்காங்க. நான் பல இதை பார்த்துருக்கிறேன். அதை நான் என்னால சொல்ல முடியாது, அது எங்க இருந்துச்சு எனக்கு தெரியும். ஆனால் இப்போ அது செய்ய முடியாது. 1000 வருடம் பழமை ஷோக்கு அவங்க கார்டனில் வச்சுக்கிறது. ஸோ இந்த மனப்போக்கத்தை நம்ம எப்படி பார்க்குறது? இது ஒரு பொதுமக்களுடைய சொத்து அப்படின்னு நம்ம பார்க்கணுங்க. இப்போ நம்ம ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருக்கோம், நம்ம கீழே ஒரு 10 பைசாவை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 பைசா நமக்கு இல்லை, அதை நமக்கு எடுத்துக்க தோணும். 10 பைசா தானே, இதை எடுத்துப்போ அப்படின்னு தோணும். இதே ஒரு 10,000 இருந்தா என்ன தோணும்? அடுத்த நிமிஷம், இது 10,000ங்கிறது ஒரு பெரிய பணம், யாரோ ஒருத்தர் தொலைச்சிருப்பாரு, அவர் எவ்வளவு வருத்தப்படுவாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ரிப்போர்ட் பண்ணுவோம். இதே ஒரு 10 லட்சமா இருந்தா என்ன ஆகும்? இந்த கவர்மெண்ட் கொடுக்கணும், ஏன்னா அது பெரிய விஷயம் அப்படின்னு தோணும். இப்போ பூமியை தோன்றோம், வீடு கட்ட வச்சு தோன்றோம், ஒரு பொருள் கிடைக்குது, அது எனக்கு தான் அந்த பொருள் நம்ம எடுத்துக்கலாம். அது எடுத்துக்கிறது இயல்பா நடக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம். பட் அதே ஒரு அரிய பொக்கிஷமா இருந்தா என்ன பண்ணணும்? அது மற்றவங்களுக்கு, நமக்கு சொந்தம் இல்லை, அது காட்சிப்படுத்தலாம். எங்க மண்ணுல கிடைச்சது. நமக்கு சொந்தம் இல்லாத பொருட்களை நம்ம விரும்பக்கூடாது. நமக்கு சொந்தம் இல்லாத பொருட்களை நம்ம கையில வச்சுக்கணும்னு நினைக்க கூடாது. அது கவர்மெண்ட், இது எல்லாருக்கும் பொருந்தும். ஆமா, இது எல்லாருக்கும் பொருந்தும். ஏன்னா பல பேர் யாரு பாதுகாக்கணுமோ அவங்களே பாதி இதை எடுத்து வச்சிருக்கிறாங்க. நானும் பார்த்துக்கிறேன். அதுவுமே உங்களை தவறு தானே? ரொம்பவே தவறு. அதாங்க, இப்ப ஒரு நியாயம், ஒரு ஹானஸ்டி அது இருந்தான்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காது. ஒரு சின்ன இடத்துல ஒருத்தன் எனக்கு இது ஒரு பொருள் எனக்கு ஒரு 1000 ரூபாய் வருது அப்படின்னு நினைச்சான்னா, அவன் என்ன இழக்கிறான்னா, நம்மளுடைய நாகரிகத்தையும் பண்பாடையும் ஒரு இடத்துக்கு வித்து அது இன்னொரு இடத்துல காட்சி பொருளாகிற போது பல வருஷங்கள் கழிச்சு வேற யாராவது பார்க்குற போது இது என்னுடைய பண்பாடு, இது எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு கேட்டால் அவங்க சட்டப்பூர்வமாக வச்சுப்பாங்க. ஏன்னா ஒரு விஷயத்தை நான் இன்னும் முடிக்கல. ஸோ இடைத்தரகர்கள் இங்கேருந்து நியூயார்க்குக்கு விற்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? அதை ஒரு போலித்தனமான ஒரு ஆவணங்களை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அங்கே ஆவணங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த ஆவணங்கள் பண்ணுறது அதுவும் இல்லீகல். ஸோ திருடுறது இல்லீகல். அதுக்கு சட்டம் இல்லாத வகையில் இது இங்கே வந்திருக்கு, இப்படி வந்திருக்கு, இது எங்களுக்கு உரிமை அப்படின்னு ஒரு பொய்யா ஒரு டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி, ஏன்னா அந்த டாக்குமெண்ட் இருந்தால் தான் மியூசியம் வாங்கும். இப்போ ஒரு ஆஸ்திரேலியாவில் இருக்கிற மியூசியம் எப்படி வாங்கிட்டு, முதல்ல நியூயார்க், மெக்சிகோ அங்கே தான் வாங்கியிருக்காங்க. அந்த ரூட் கூட தெரியும் இப்போ. ஸோ ஆஸ்திரேலியாவில் என்ன பண்ணுவாங்க, அவங்க டாக்குமெண்ட் வச்சிருப்பாங்க. இது எங்களுக்கு இப்படி வந்தது, இதுதான் ஒரிஜினல் டாக்குமெண்ட், எங்களுக்கான உரிமை டாக்குமெண்ட் இது அப்படின்னு அவங்க காய்ப்பாங்க. அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியும், இதுதான் 60-70 கட்டத்தில் நடந்தது. அவங்களுக்கு அது தெரியாது, இது ஒரிஜினலாக வந்த டாக்குமெண்ட் அப்படின்னு நினச்சி அவங்க வாங்கி வச்சுட்டாங்க. இப்போ நம்ம போகிற போது, பிரதமர் போகிற போதோ பொதுமக்களே பார்ப்போம். பொதுமக்கள் பார்த்து நான் பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்கேன்ல, எதையுமே நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அதான் இது என்ன, எனக்கு தெரியும் இந்த பொருள் என்னன்ட்டு, ஆனா எனக்கு மனசு கஷ்டம். உங்களுக்கு இருக்கா? நான் ஒரு அமெரிக்கால இருக்கிற, இது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பொருள். ஆமாங்க, ஒரு விதத்துல பெருமையா இருக்கும், இங்க இருக்கு பாரு இது அப்படின்ட்டு. அதே சமயத்துல வருத்தம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா அது இருக்க வேண்டிய இடம் வேற. முருகன் எடுத்துக்கங்க, முருகர் சிலை இன்னைக்கு கிடைச்சிருக்கு. 6 முகத்தோட இருக்கிற ஒரு மயில் வாகனத்தோட அவர் உட்காந்துருக்காரு. அதை பார்த்தாலும் நமக்கு தெரியாதா இது இருக்க வேண்டிய இடம் எது? இது கோவில்ல ஒரு மூலவர் விக்கிரகம், கர்சில நிறைய இடங்கள்ல 50 சிலையும் நம்ம கண்டுபிடிப்போம், அது உற்சவர். இதெல்லாம் பார்த்த உடனே நமக்கு தெரியும் இது இருக்க வேண்டிய இடம் இல்ல, இது தப்பா இங்க வந்திருக்குன்ட்டு. ஆனா அவங்க உரிமையோட தான் வச்சிருப்பாங்க. அவங்கள்ட்ட உடனே போய் நீ இல்லீகலா வச்சிருக்கேன்னு சொல்ல முடியாது. அவங்க இல்ல லீகல் டாக்குமெண்ட்லாம் வச்சிருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட் ஃபேக்கா ப்ரிப்பேர் பண்ண டாக்குமெண்ட். அதுதான் வித்தியாசம். ஸோ இதை இப்போ இன்னொரு விஷயம் நம்ம சொல்லணும், இதை பார்க்குறவே தவிர என்ன மாதிரி உங்களை மாதிரி இருக்கிற ஆட்கள் பார்த்தா இதை ஒன்றும் பண்ண முடியாது. பட் பிரதமர் மோடி இந்த மாதிரி இடத்துல பார்க்குற போது அவர் அப்படி பேசாமல் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவர் உடனே அது அஃபீஷியல்ஸை ரீச் அவுட் பண்ணி இது இருக்கிற தப்பான இடத்துல இருக்கு, இது எங்கள் ஊர் விஷயம் அப்படின்னு அவங்க டாக்குமெண்ட் எல்லாம் காமிப்பாங்க. டாக்குமெண்ட் காமிக்கிற போது அவங்க கொடுக்க தயாராகிட்டாங்க. இப்பெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க, இது என்னோடது இல்லை, நான் ஒத்துக்கிறேன், இது என்னோடது இல்லை, உங்கள்கிட்ட நீங்கள் எடுத்துகிட்டு போக உரிமை இருக்குது, பட் அதுக்கான டாக்குமெண்ட் வேணும்.
ஸோ இது எங்கே காணாமல் போச்சு, ஏன்னா எங்கேருந்து வந்ததுங்கிறதுக்கு ப்ரூஃப் இல்லை, எங்கே கொண்டு வைப்பாங்க, அங்கேருந்து எடுத்துகிட்டு வராங்க, யார்கிட்ட கொடுப்பாங்க, எங்கே வைப்பாங்க. இப்போ முருகர் வந்து உங்களுக்கு பார்க்க வரவங்களே கேட்பாங்களே இது தமிழ்நாடு, அதுக்கு என்ன ஆதாரம், தமிழ்நாடு இதை எப்படி உரிமை கொண்டாடணுங்கிற ஆதாரம் இருக்குல்ல. அதுக்கு தான் அவங்க வந்து அந்த நேரத்தில் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இதை குறித்து ஏதாவது ஒரு போலீஸ் ரிப்போர்ட் இருக்கா, இல்லாட்டி ஒரு பழங்காலத்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ இருந்தால் கூட அதை ஏற்றுக்கிறாங்க. அந்த ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவாவது காமிக்கிறது, இந்த கோவில் இருந்தது அதுக்கான ஆதாரம் ஒன்று இருக்கு பாருங்க அப்படின்னு, இல்லாட்டி போலீஸ் ரிப்போர்ட், அது சம்மந்தமாக ஏதாவது ஒரு குறிப்பு, ஒரு கல்வெட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து அவங்க அதை ஏற்றுக்கிறாங்க. அதை ஏற்றுக்கிட்டு அதை நம்ம டாக்குமெண்ட் பண்ணி அப்படி தான் இப்போ பிரதமர் மோடி வந்து அவர் முதல்ல ஆரம்பித்து அதுக்கான ஒரு குரூப் இருக்குது, இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு, அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு இவ்வளோ வருஷம் ஆயிருக்கு. திரும்பியும் இதெல்லாம் உடனே வர சொல்கிறாங்க. ஆமாம், அத்தனை வருஷம் கழிச்சு இப்போ வந்து அது வெற்றிகரமாக வந்திருக்கு. இதில் நிச்சயம் நம்ம ஒன்று பெருமைப்படணும், நம்ம பொருள் நம்மள்கிட்ட வந்திருக்கு, இதை நம்ம பத்திரமா வச்சுக்கணும். இதில் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேங்க. சில பேர் கேட்பாங்க, அங்கே பாதுகாப்பாக தானே இருக்கு, இங்கே வந்தாலே இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது இல்லை, அங்கே பாதுகாப்பாக இருந்தால் என்ன தப்புன்ட்டு. பாதுகாப்பாக இருக்கிறது அது அவங்களுக்கு ஓகே, ஆனால் அது அவங்க உடைமையா, அவங்க உடைமை இல்லை. அது அவங்களே உணர்ற போது நம்ம உணர்ந்து நம்ம கொண்டு வந்தது தான் பெரிய விஷயம். அதை இனிமேல் நம்ம வைக்க வேண்டிய இடத்துல வச்சு அதை அந்த பாதுகாப்பை திருப்பி கண்டினியூ பண்ணணும். ஆனால் இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி சிலைகள்லாம் திருட போகாமல் இருக்கிறதுனா மக்கள் கையில் தான் இருக்குது. ஸோ மக்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு இடத்துக்கு போகிறோம், இங்கே ஏற்கனவே இதை பார்த்துருக்கேன்னா, இன்றைக்கி இதை காணுமேன்னா உடனே அது ரிப்போர்ட் பண்ணணும். இங்கே பார்த்துருக்கேன், இந்த இடத்துல அது ஒரு சோமஸ்கந்தர் சிலை வந்து அது முருகன் மட்டும் நடுவில் காணாமல் போச்சு மயிலாப்பூரில். சோமஸ்கந்தர்ங்கிறது சிவன், பார்வதி, முருகனோடு இருக்கிற ஒரு சிலை, அதில் முருகனை மட்டும் காணும். ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கிறது. ஸோ நம்ம மக்கள் வந்து சில விஷயங்களை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. இதனால் என்ன பெரிய விஷயம் அப்படின்ட்டு. அந்த பெரிய விஷயமா எப்போ உணரப்படும்னா, அது வேற எங்கேயோ ஒரு இடத்துல போய் அதுக்கு அவங்க ஒரு மதிப்பு கொடுத்து, இது பாரு, இது எங்கள் பொருள் என்கிட்ட எப்படி இருக்குது பாருங்கிற போது இது என்னோடது அப்படின்னு உணர்வு அப்போ தான் வரும். ஓகே, சரி. இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் பல கோயில்களுக்கு போயிருப்பீங்க, பாரம்பரியமான கோயில்களுக்கெல்லாம் போயிருப்பீங்க. நீங்கள் நினச்சிருப்பீங்கல்ல, இது எப்படிலாம் இருந்தது, இந்த இடத்துல இது இல்லை, இந்த இடத்துல அது இல்லை, அந்த ஸ்பேஸ் வந்து எம்டியாக இருக்கும். அதெல்லாம் வந்து இன்னமும் வந்து நீங்கள் தான் நினச்சி உங்கள் மனசை தோன்றுருக்கா? நான் வெளிநாட்டில் இருக்கேன், நான் பல கண்ட்ரிகள் போயிருக்கிறேன், ஆனால் அங்கெல்லாம் இன்னும் கொண்டு வரணும், இல்லை இருக்குது பல விஷயங்கள் இன்னும் வரல அப்படிங்கிறது உங்களுக்கு தோணிருக்கா சார்? இந்த தமிழ்நாட்டு கோயில்களை வந்து நீங்கள் பார்த்தது நிறையா. இங்கே பார்க்குற போது இப்போ நேற்று கூட ஒரு கோயில் போயிருந்தேன், காஞ்சிபுரத்தில் கோவில் போயிருந்தேன். அங்கே வந்து கைலாசநாதர் கோவில் அது பக்கத்தில் இருக்கிற போது பார்த்தா சிலதெல்லாம் அப்படியே மிஸ் ஆகுது, சிலதெல்லாம் காணும். அங்கே கொஞ்ச நாள் முன்னாடி நான் பார்த்தது கூட இப்போ காணாமல் போயிருக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஏன் கேட்குறேன்னா, இதை எடுத்துட்டு போய் மண்ணுக்கடியிலேயே கடல்லையே வீச மாட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு கிடையாது. அப்போ வித்துருக்குறாங்க, காசுக்காண்டி வித்துருக்காங்க. அதனால தான் கேட்குறேன். அப்போ இந்த பல சிலைகள் வெளியில இருக்குங்கிறது தெரியாது. இருக்கு பல சிலைகள் வெளில இருக்குன்னு தெரியுது. ஏன்னா அதுக்கு நம்ம கூட இருக்கிறவங்களே அதுக்கு வந்து ஒரு ஒத்துழைச்சிடுறாங்க. அதுதானே பொன் மாணிக்க வந்து வெளியில கொண்டு வர ட்ரை பண்றாரு. அவர் எத்தனை கேஸ் போட்டாலும் அவர் மேலே கேஸ் போட்டு உள்ள தள்ளத்துக்கு தானே இவங்க முதல்ல காத்துட்டு இருக்காங்க. அதுதானே நடக்குது. இது இன்னொரு உதாரணமும் உங்கள்கிட்ட சொல்றது. இது மாதிரி இப்போ நான் சொன்னேன், இப்போ நம்ம பார்க்குற போது நமக்கு என்ன பண்ணுறது தெரியாதுன்ட்டு. இது எனக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. ஏன்னா நான் அமெரிக்காவில் இருந்தபோது தென்றல் அப்படிங்கிற பத்திரிக்கையில எடிட்டராக இருந்தேன். அப்போ வந்து போன எலெக்ஷனில் ட்ரம்ப்போட நின்று போட்டி போட்டால் கமலா ஹாரிஸை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தருணம் வந்தது. எந்தாவது ஒரு இடத்துல சொல்லணுமே. அப்போ அவங்க வந்து மேயராக இருந்தாங்க கலிஃபோர்னியாவில், சான் பிரான்சிஸ்கோ. ஸோ அவங்க இருந்தபோது இந்த மாதிரிலாம் நான் பார்க்குறேன், நம்ம ஊரில் இருக்க வேண்டியது, ஏன்னா அவங்க தமிழ் பேக்ரவுண்டோட சேர்ந்தவங்க, தமிழ் புரியும் அவங்களுக்கு. இது நம்ம இதில் இருக்க வேண்டியதெல்லாம் இங்கே இருக்கே. இன்னைக்கு என்ன சான் பிரான்சிஸ்கோவில் இருக்கு, அவங்க சான் பிரான்சிஸ்கோ மேயர், அவங்கள்ட்ட இன்னமும் எல்லா இடத்துலையும் இருக்கு, எல்லா இடத்துலையும் இருக்கு. நடராஜ சிலையிலேருந்து ஐம்பொன் பல நல்லா வச்சுருப்பாங்க. அவங்க மேயர், அதனால் அவங்கள்ட்ட சொல்கிறதுக்கான ஒரு தருணம் எனக்கு உண்டு. அதை சொன்னேன், இது மாதிரி அவங்கள்ட்ட கேட்டேன். நான் ஒரு எடிட்டராக இருந்தபோது அவங்க வந்து அதுக்கான அவங்க உடனே என்ன பண்ண முடியும், இதுக்கான சட்டபூர்வமான நடவடிக்கை எப்படி எடுக்கணுமோ அப்படிதான் பண்ணணும், உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணுங்க, ஏதாவது உதவி வேணும்னா கேளுங்கன்பாங்க. அவ்வளோதான் நடந்தது. ஓகே ஓகே சார். இறுதியான ஒரு கேள்வி சார். திரு மோடி அவர்கள் வந்து இதில் ரொம்ப மெனக்கட்டுறாங்க. அதாவது நம்ம அழிஞ்சிடக்கூடாது, நம்ம கலாச்சாரம் பண்பாடு அது எந்த ஸ்டேட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுல. அது குறிப்பாக இவர் போகிற பிரதமர் மோடி அவர்கள் போகிறதுக்குள்ள தமிழ்நாட்டை சேர்ந்து தான் எடுத்துகிட்டு வராங்க. இதுக்கு முன்னக்கூட்டி ஒரு ஓலைச்சுவடி மாதிரி எடுத்தாங்க, அது சோழர் காலத்து ஓலைச்சுவடி தான். இதை வந்து இன்னும் வந்து அவருடைய முயற்சிங்கிறது, அந்த முயற்சி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா வேற எந்த பிரதமரும் செய்யலை. சோனியா காந்தி அவர்கள் இருந்தாங்க, மன்மோகன் சிங் அவர்கள் இருந்தாங்க. இந்த மாதிரி தகவல் நான் பார்த்ததே கிடையாது. களவு பேருக்குன்னு கூட நியூஸ் வருமே தவிர திருப்பி கொண்டு வந்ததா எனக்கு தெரிஞ்சு இல்லை. உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கலாம். இவர் மட்டும்தான் இதுக்கு மெனக்கிடுறாரு. ஆமாம், அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த பிரதமருடைய செயல்பாடுகளை எப்படி பார்க்குறீங்க? அவருக்கு இருக்கிற அக்கறை,
ஏன்னா இங்க பல பேர் என்ன பேசுறாங்கன்னா, ஒரு சாயல்ல ஒரு பிம்பத்துல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் எதுக்கு, ஏன்னா இன்னொரு பக்கம் கீழடியை தோண்டிட்டு இருக்காங்க. அதை நான் ஒன்றும் தவறா சொல்லல, பட் எது நம்மகிட்ட விட்டு போயிடுச்சு. இப்ப நம்ம இப்ப நீங்க சொல்றது அரசியல். ஏன்னா இப்ப கீழடியில அரசியல்ங்கிறத தாண்டி மக்களுக்கு தெரியணும்ல, அது சொல்ல மக்களுக்கு தெரியணும். எது அரசியல்னு சொல்றேன் கேளுங்க. கீழடியில கண்டுபிடிக்கிற பொருட்கள்ல இந்த மாதிரி இந்து மத கடவுள் பொருட்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றது அரசியல். இதே பொருட்கள் சோழக்காலர் பொருள் இங்க இருந்து போயிருக்கு, அது அங்க இருக்கு பாரு, அதுக்கான ஆதாரம் இங்க இருக்கு, இதை நான் கொண்டு வரேன் அப்படின்னு பிரதமர் மோடி சொல்றது அவருடைய அரசியல். ஸோ உங்க மண்ணுல நீங்க இல்லைன்னு சொல்லாதீங்க, உங்க மண்ணிலேருந்து தான் இந்து கடவுள் இருந்து இங்கேருந்து வணங்கப்பட்ட கடவுள்கள் இந்து கடவுள்கள். ஸோ அதை நம்ம பார்க்கணும்ல. கீழடியில கண்டுபிடிக்கல, இங்க இந்து கடவுள்களை வழிபடவே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்தை வந்து அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிற மாதிரி தான் மோடி அங்கேருந்து கொண்டு வராரு. இவங்களுக்கான பதில அவர் வெளிநாட்டிலேருந்து கொண்டு வராரு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது ஒரு சைடு அவரோட அக்கறை, உடனே கொண்டு வந்து அவரோட கடமையை செய்யறாரு. அது மூலமா அவர் சொல்ற அரசியல் செய்தி, இந்த மண்ணுல இந்து கடவுளை வழிபட்டிருக்காங்க. இந்து கடவுள்ங்கிறது வடக்குல இருந்து வந்த கடவுள் இல்ல, வழிபட்டிருக்காங்க. இப்ப வந்து நம்ம வந்து சொல்லலாம், நீங்க பரப்புறீங்க திணிக்கிறீங்கன்ட்டு. ஒரு காலத்துல எப்படி இது நடக்கும்? அவங்க மக்களா அதை விரும்பி வணங்கினா தானே நடந்திருக்கும். ஸோ இங்க இருந்து போனது, தொலைஞ்சு போனது இந்து கடவுள். அது வந்து அதுதான் நான் அரசியல்னு சொல்றேன். இந்த அரசியலையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதே நேரத்துல சார், ஒரு பேஸ் இப்படி இருக்குதுன்னா, இதுக்கு மேல பெரிய கோயில் இருக்கு, 1000 ஆண்டு பழமையான கோயில். ஸோ இதுக்கு கீழே ஒரு நகரமே இருக்குன்னு சொல்றாங்க. நான் அதை எதையுமே தவறா சொல்லலை, அதுவும் மீட்டெடுக்கலாம், காட்சிப்படுத்தலாம். அதுவும் நம்ம 10,000 20,000 ஆண்டுகள்லாம் சொல்றாங்க. பானைகள், நவமணிகள் இது எல்லாமே கிடைக்குது. ஆமா. ஆனா இது வரைக்கும் ஒரு ஸ்டாச்சுன்னு சொல்லி எதுவுமே கிடைக்கல. காளைகள், மண்ணால் செய்யப்பட்ட காளைகள் கிடைக்குது, உருவ வழிபாடு எதுவுமே கிடைக்கல. அதை எப்படி பாக்குறீங்க? உருவ வழிபாடு வந்து ஆரம்பிச்ச காலகட்டம் வேற, அப்படிதான். இப்ப நம்ம கிடைச்சதெல்லாம் சோழர்கள் காலத்துல நமக்கு வந்து நிரூபணமா தெரியுது. 1000 சோழர்கள் காலங்கிறது எப்போ? இப்ப கீழடிங்கிறது கிடைச்சது அதுக்கும் முன்னாடி. ஓகே, அதுக்கும் முன்னாடி. சோ அந்த காலத்துல என்ன கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா நாகரிகம் வளர வளர வளர. ஏன்னா தங்கம் தென்னரசு முன்னாள் அமைச்சர் அவர் என்ன சொன்னார்னா, ஒரு சுடுமண் பானையில வந்து அது பானையை சுட்டா சிவப்பு கருப்பு தான் இருக்க போகுது, அந்த கலரை வச்சுலாம் ட்வீட் போட்டிருந்தாரு. எதோட கொண்டு கம்பேர் பண்றாங்கன்னா அரசியல்ல கொண்டு திணிக்கிறாங்க. அதனால கேட்கிறேன். ஆமா, அதுதான். இந்த நம்ம மக்கள் வந்து இல்லாட்டி நம்ம அரசியல்வாதிகள் அதுலயும் அவங்க அரசியலை எப்படி கொண்டு வரலாம்னு நினைக்கிறது ஒரு வருத்தத்துக்குரிய சமாச்சாரம். இது எல்லாமே நம்மளுதுதான். கீழடியில கிடைக்கிறதும் நம்மளுடைய நாகரிகத்தோட அடையாளம் தான். அது வேற காலகட்டம். சோழர் காலத்துல கிடைச்ச வந்து பொருட்கள் இங்க இருக்கிறது நம்ம கண்டு முன்னாடி நிறைய இருக்குங்க. இப்ப தொலைஞ்சு போனதுல ஒரு 10% வெளிநாட்டுல இருக்கலாம், அவங்க மியூசியத்துல இருக்கலாம். மீதி 90% இங்கதானே இருக்கு. எல்லாமே ஒண்ணு திருடு போலையே. இது திருடு போனதை நம்ம கொண்டு வரலாம். ஸோ நம்ம காலகட்டத்தில் எப்படி வளர்ச்சி அடைஞ்சோட இதில் பார்க்கணுமே தவிர, அந்த காலகட்டத்தில் அது இல்லைன்னா எப்பயுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம குடும்பத்தையே எடுத்துக்கோங்களேன். ஒரு காலத்தில் வந்து இப்போ அது வீடு மாறாமல் இருந்துச்சுன்னு வச்சுன்னா, பரன் மேலே போய் தேடினா பழங்காலத்து ஒரு பென்சில் கிடைக்கும். இப்போ யார் யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி பென்சிலை? இப்போ எல்லாரும் வந்து அட்வான்ஸாக இருக்காங்க, செல்ஃபோனில் தட்டிட்டு இருக்காங்க. இப்போ பென்சில் கேட்டால் பென்சிலே இருக்காது. ஸோ இப்போ பென்சிலே இப்போ இல்லாததுனால நாங்கள் பென்சிலே யூஸ் பண்ணலான்னு சொல்ல முடியுமா? அது மாதிரி தான் ஒரு காலகட்டத்தில் மக்கள் வந்து ஒரு நாகரிகத்தில் வளர்ச்சி அடைகிறாங்க. அடுத்த நாகரிகம் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ அது மாதிரி இது ஒரு நாகரிகத்தோட வளர்ச்சியாக தான் சோழர் காலத்தையும் பார்க்கணும், கீழடியும் பார்க்கணும். அது எல்லாமே நம்மளுது தான். அது எல்லாமே நம்மங்கிற பெருமை நமக்கு வந்தாதான் நமக்கு வேணுங்கிற பொருள் வெளியிலேருந்து இங்கே வரும். இப்போ நமக்கு சோழர் காலத்தோட நிற்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி இன்னும் என்னெல்லாம் காணாமல் போயிருக்கோ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு கொண்டு வரணும். அதுதான் என்னுடைய விருப்பம். நிச்சயமா சார். தொடர்ந்து தங்கள் கருத்துக்களை பண்ணமைக்கு நன்றி. மிக்க நன்றி ரூபன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.